ஹாய் காய்ஸ், எல்லாமே தமிழ் மாரி சென்னை நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 109 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல நீ யாருன்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும்? ஷேடோ க்ளோன் வேற குழப்பத்தில் இருக்கிறான். இவனுக்கு பேச்சு மடையில ஏறிடுமோனுங்குது. நீங்க திரும்ப தாக்குறதுக்கு முன்னாடி நானே எச்சரிக்கிறேன். கொள்ள வெறியில இருக்க, ஓடி போயிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப மோசமான மூட்ல இருக்கேன். இவனை கூப்பிட்டு அனுப்பி வச்சானா இல்ல கிராமத்தை இது பண்றதுக்கா? கிராமத்தை அழிக்கிறல பாஸ்கே கொண்டு போ. வா, மோதி பார்த்துருவோம். நான் தயாரா இருக்கேன். உன்னுடைய ஒவ்வொரு எலும்புகளும் உடையிற வரைக்கும் நான் அதுல டொரேமி விளையாட போறேன். ஆரம்பிக்கலாமா? என்னுடைய கால்களை கட்டி போட்டுட்டான். பொறுமையா இருந்தது போதும். உன் கதையை முடிக்க போறேன். என்னது இது? தொடாமே அடிக்கிறான். தனியா மாட்டிக்கிட்டான். பிரகாஷ் எங்க போனாரு? எலும்புகள்ல இருந்து வர சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோடைய ரிவர்பரேஷன் இன்னும் ஷார்ப்பா இருந்தா நல்லா இருக்கும். நீ என்ன நினைக்கிற? இதுதான் சொல்றேன், எனக்கு ஒண்ணு வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, தனியா மாட்டிக்கிறாங்க. இப்போ மீஃபாஸ் காம்பினேஷனை பயன்படுத்தினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓடு. என்ன லீ மாதிரியா? அதேதான். அவனே வெறியில இருக்கிறான். பார்க்கவே அருமையா இருக்கே. எரியண்டா, இதை வச்சு தான் சமாதானப்படுத்துவாங்க. உண்மையா சொன்னால என்னன்னு தெரியல. சரி சரி, உன் வருத்தம் எனக்கு புரியுது. பில்லையும் நானே கட்டுறேன், விடு. எல்லாத்தையும் என் கணக்குல எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், நார்மல் ஆயிட்டான். ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்டா? பரவாயில்லையே, மத்தவங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நருட்டோ. ஏதோ நிம்மதியா சாப்பிடலான்னு வந்தா இப்படி தொட தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி சாக்குரா எனக்கு வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் தான். உனக்கு என்ன ஆச்சு சாக்குரா? என்ன மன்னிச்சிரு நருட்டோ. ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இத பார்க்க சுவையா இருக்கு. சரி வா, நாம சாப்பிடலாம். யா, நாம சாப்பிட்டுக்கிட்டே சாஸ்கேவை பத்தி பேசுவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லல. உனக்கு என்னதான் ஆச்சு? அது வந்து நருட்டோ, நான் உன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன்னு சாஸ்கேக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இது இன்னும் அவனுக்கு தெரியாது. நல்லதுக்கு தானே, சத்தியம் மீறினா என்ன போ. இது எல்லாமே அந்த உரோச்சி மாறு பண்ணதுதான். அவனுடைய பிஹேவியர் இருந்தால தான் சேஞ்ச் ஆயிருக்கு. வேண்டாம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
எல்லாமே சரியாயிடும்னு ககாஷி சென்சே சொன்னாரு. அவர் சொன்னபடி நடந்தா எல்லாம் நல்லதா இருக்கும். ஆனா காரா கூட சண்டை போடும்போது திரும்பவும் இன்னைக்கும் அதே மாதிரி அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. புரியுதா? ஒரோச்சிமாரு வேலையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நானும் அவனை பார்த்தேன். அவனை பாத்தியா? எங்க பார்த்த? சுனாடே பாட்டிய தேடி போனப்பதான் நான் அவன் கூட மோதினேன். ஆனா இப்பவே உன் கதையை முடிச்சுட்டா பிரச்சனையே வராது. என்ன பண்ற நீ? பெருசு கூடயும் சுனாடே பாட்டி கூடயும் ஒரே நேரத்துல அவன் மோதினதை நான் நேரடியா பார்த்தேன். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அது மட்டும் இல்ல, ரொம்ப மோசமானவன். இது கண்டிப்பா நல்லதுக்கே இல்ல. கம் ஆன், எதுவும் ஆகாது, கவலைப்படாத. சாஸ்கே கார்னர்ல இருந்து குஷி ஆயிட்டான். பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே சக்தி வாய்ந்தவன். ஒரோச்சிமாருடைய சக்தியை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? சாஸ்கே அவன் குறைச்சலாம் பார்க்கவே இல்லை. ஒன்னும் நடக்காத, நீ கவலைப்படாத. ஓகே. லார்ட் உரோச்சிமாரு இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறாரு? இவனுக்குள்ள ஒண்ணும் அவ்வளவு திறமை இல்லையே. கிமிமாருவை தேர்ந்தெடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அடிச்சு தொங்க விட்டுக்கிறாங்க. இத பாரு தம்பி, இந்த மாதிரி எதுக்கும் உதவாத வில்லேஜ்ல வளர்ந்தனா வாழ்க்கையில எப்பவும் உன்னால கண்டிப்பா முன்னேறவே முடியாது. உன் முழு பல உனக்கு என்னன்னு தெரியாம போயிடும். வினோஷ் சொல்றாங்க. என்னாச்சு? என்னோட பராஜ் அட்டாக் ஸ்ட்ராங்கா தானே இருந்தது. ஆனா ஒரு தாக்குதல் கூட அவன் மேல பட்ட மாதிரியே தெரியல. உன் நண்பர்கள் கூட சேர்ந்து இங்க ஒரு நெஞ்சவா வாழ ஆசைப்பட்டேனா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும். முட்டாள் மாதிரி நடந்துக்காம ஒழுங்கா இங்க கூட வந்துரு. லார்ட் ஒரோச்சிமாரு உனக்கு சக்திகளை கொடுப்பாரு. இது வர சொல்லிட்டாலா? அவ்வளவுதான். உன்னை வழுக்கட்டாயமா இழுத்துட்டு இதான் சொல்றது, போறதுனால வெஞ்சன்ஸ் எல்லாமே தப்பான வழிக்கு தான் எடுத்துன்னு போகும். அதனால முடிவை நீதான் எடுத்தாகணும். உன் கூட பேசல எங்களுக்கு பொறுமையே இல்ல. ஒழுங்கு மரியாதை எங்க கேள்விக்கு பதில் சொல்ல. எங்க கூட வரியா இல்ல உயிரை விட்டுறியா? சீக்கிரமா நல்ல முடிவா சொல்ல. இன்னும் 2 நிமிஷம் இவன் அமைதியா இருந்தானா இவன் குறை வழியை நான் கண்டிப்பா நசுக்கிடுவேன். அதையும் பார்த்துடுவோம் வா. அந்த கர்ஸ் மார்க்கா பாவம் ரொம்ப வலியா இருக்குல்ல. எல்லாத்தையும் அடி வாங்கிட்டே இருக்காங்க. லார்ட் உரோச்சிமாரோட சக்திகள் உன் உடம்புக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சியா? இவங்களும் அதேதான். இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. நேரத்துல யாரும் பயன்படுத்த கூடாது. அதுவும் உள்ள மாதிரி எந்த ஒரு திறமையும் இல்லாத ஒருத்த அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறதே தப்பு. அந்த சக்தியை நீ ரொம்ப நேரம் பயன்படுத்தினா அது உன்னுடைய முழு உடம்பையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆனா போற போக்க பார்த்தா இது உன் கதையை கண்டிப்பா முடிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா அது உன் உடல் முழுக்க பரவனதுக்கு அப்புறமா நீ யாருங்கிறதே ஒரேடியா மறந்துடுவ. திரும்ப போறதுக்கு வழியும் இருக்காது. அந்த கர்ஸ் மார்க்குடைய பவரை பயன்படுத்தினா நீ லார்ட் ஒரோச்சிமாருக்கு அடிமை ஆயிடுவ. உன் வாழ்க்கையில இருக்கிற சுதந்திரத்தையும் நீ இழந்துடுவ. உனக்கு அதீத சக்தி தேவைன்னா நீ எதையாவது இழக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கையில நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற? எதுக்குமே பிரயோஜனப்படாத இந்த ஊருக்குள்ள உன் நண்பர்களோட சேர்ந்து சுத்தணும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு உன்னோட சகோதரன் இட்டாச்சி உச்சிஹாவை மறந்திருக்க மாட்டேன். நீ எதுக்காக பிறந்தங்கிறத மறந்துடாத. இந்த ஊருக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவே முடியாது. இங்க இருந்து வெளியே வந்து பாரு, உன் பல நாள் பகையை தீர்த்துக்கலாம். இதை மட்டும் நீ செஞ்சுட்டனா இந்த உலகத்துல மிகப்பெரிய பலசாலி நீயா தான் இருப்ப. சொன்னது மைண்ட்ல வீடாது.
அதுக்குன்னு அடிமையாவடா போற. தெய்வனங்கள மாதிரி நீ உரைச்சிக்கு அடிமையாக தான் கிடக்கணும். ரொம்ப நன்றி நருட்டோ. ஹேய் சாகுரா, நான் வீடு வரைக்கும் வரட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? இந்த நேரத்துல தனியா போறது ரொம்ப ஆபத்து. இங்க நல்ல வெளிச்சமா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. சாகுரா, நீ கூட வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு விரும்புறேன். சரி போயிட்டு வா. எனக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. போறேண்ணா. அட பைத்தியக்காரா. ஐயோ, இங்கே தாண்டா நீ வீக்காக தெரியுற. அப்போ நீ உன்னை நம்பலன்ற மாதிரி தான் ஆகுது. அப்படி பார்த்தா இப்போ இவங்க கூட சண்டை போகிற மாதிரி வரும். இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நிற்பால அவன். எடுத்துருவாளோ? கிளம்பிட்டான். அவ்வளோ தைரியமா அவன் பாட்டுக்கு போகிறான் பாரு. என்னாச்சு சாக்குரா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஊரை விட்டு வெளியே போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ போய் தூங்குறது தான் உனக்கு நல்லது. ஐயோ, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏன் எப்பவும் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்க? இது வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான நான் விஷயத்தையும் எதுக்காக எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்? தேவையில்லாம என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்காத. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆரம்பத்துல என் கூட பழக்க யோசிச்சு வந்தானே நீ. ஞாபகம் இருக்கா? நம்ம கெரேனா இருந்தப்போ நம்ம 3 பேரும் ஒரே ஸ்குவாட்னு சொன்னாங்களே. அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா தனியா இதே இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு நீ என் மேல ரொம்ப கோவப்பட்ட. நீயே சொல்லு, அவன் எப்பவும் அவனுக்கு தோன்றது மட்டும் தான் பண்றான். நல்லது கெட்டது கத்து கொடுக்க அப்பா அம்மா இல்லனா அவன் என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப நீ தப்பா தான் பேசுன, கோவப்படுறது கரெக்ட் தான். அவனுக்கு நல்லது. தனியா இருக்கணுமா? அது ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு இல்ல. தனிமையில வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? நீ நீ எதுக்காக இப்படி பேசுற? ஏன்னா நீ பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இப்போ நீ என்னடா பண்ணுகிற? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நடிக்கிறான். அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுல. ஆனா அந்த ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது. அப்பதான் நம்ம ஒண்ணா பழக ஆரம்பிச்சோம். கூடவே நாருட்டோ, நம்ம ககாஷி சென்சே. எதையாவது நினச்சி பார்க்கலாம். இந்த கிராமம் உன்னை பெருசாக தாண்டா பார்த்துச்சு.
கொஞ்சம் ஆனால் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுல்ல. நம்ம 4 பேரும் ஒண்ணா மிஷன்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அப்பயும் நாம நிறைய பர்சனல் கஷ்டப்பட்டோம். வெஞ்சன்ஸ்க்காக போகிறவங்க எப்படி நிஞ்சாவாக ஒவ்வொரு இருக்குது. நாளும் புதிய சவாலை சந்திச்சிருக்கோம். ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்னா சந்தோஷமா இருந்தோம். உன் குடும்பத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சாஸ்கே, என்ன நம்பு. ஆனா பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி இல்ல. நீ உன்னை இழக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. இது கண்டிப்பா யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போறதில்ல. அதெல்லாம் நருட்டோ எனக்கு இப்பயும் நான் நல்லா நம்புறான்டா. தெரியும். ஆனா நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. என் வாழ்க்கையோட இந்த பாதையில யாராலையும் கூட பயணிக்க முடியாது. நாம 4 பேரும் நிறைய விஷயங்களை ஒன்னா சாதிச்சிருக்கோம். உங்க கூட பயணிக்கிறது தான் எனக்கும் சரியா இருக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இது எல்லாத்த விடவும் பழி வாங்கறது தான் என்னோட முக்கியமான குறிக்கோள். வாழ்க்கையில என்னோட ஒரே குறிக்கோள் அது மட்டும்தான். உன்ன மாதிரியும் நருட்டோ மாதிரியும் என்னால வாழ முடியாது. வேண்டாம் சாஸ்கே, தனிமையில வாழணும்னு ஆசைப்படாத. ஏன்னா தனிமையில வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு நீதான் அன்னைக்கு சொன்ன. அந்த வலி என்னங்கிறது இப்போ எனக்கு நல்லா புரியுது. எனக்குன்னு ஒரு குடும்பமும் நண்பர்களும் இருக்காங்க. ஆனா நீ என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட சாஸ்கே. அதை விட தனிமையான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. நான் வலியோட வாழ வேண்டியது இருக்கும். இது எனக்கு ஒரு புது ஆரம்பம். போக வேண்டிய பாதையை நம்ம எல்லாரும் தனித்தனியா தேர்ந்தெடுக்கணும். சாஸ்கே, நான் உன் மேல வச்சிருக்க அன்பு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? நீ தயவு செஞ்சு எங்க கூட இந்த ஊர்லயே இரு. வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷங்கள் சாக்கராவை பார்க்குறப்போ ஒரு பாவமாகுது. ஒவ்வொரு நொடியும் நாம சிரிச்சுக்கிட்டே வாழலாம். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உணர்வெல்லாம் இன்னைக்கு தான் என்ன கொட்டுற. வேணாலும் செய்வேன் சாஸ்கே. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டு போயிடாத. பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடாத. என் கூடவே இரு. அப்படி உன்னால முடியாதுன்னா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடு சாஸ்கே. பைத்தியக்காரி. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இன்னும் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்னை விட்டு போகாத. ஒருவேளை நீ போயிட்டா நான் கத்துவேன். சாக்குரா, நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. சாஸ்கே, என்ன மயக்க போட வச்சிட்டானா? முழிச்சிருந்தா கத்தி கூப்பிட்டுருவாள் எல்லாரையும். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் சாஸ்கே. என்ன உங்க எல்லாரோட தோரணையும் மாறிடுச்சு. இந்த கிராமத்தை விட்டு வரணும்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீங்க தான் எங்களுடைய தலைவர்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்க. நல்லா வைக்கிறீங்கடா ஐஸு. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்க மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. நல்லா ஆக்டிங் பண்ணுறாங்கடா டே. இது ஒரு புது ஆரம்பம். ஆனால் இதில் சாசிக்கை பார்த்து எனக்கு கோவம் வரதை விட பாவமாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்ல விஷயத்த மிஸ் பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு. சாக்குராவே இன்றைக்கி பயங்கரமாக இருந்துச்சுங்க. அவன் இன்றைக்கி தான் அவனுடைய ஃபீல்ஸ் எல்லாமே கொட்டினா. அது இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னான். ஆனால் அவன் மண்டைக்கு எதுவுமே ஏறல. ஸோ அவள் அழுகிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
எனக்கு என்னன்னா சாஸ்கேக்கு வந்து இப்போ யாருமே உன்னை கிராமத்தில் அவமானப்படுத்தலை, நீ வீக்குன்னு சொல்லலை, எதுவுமே இல்லை. எல்லாருமே உன்னை தான் பெருசாக பார்த்தாங்க. இங்கே அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தினது ஏன்னா நருட்டோவை தான். அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது, எதுவும் வராது, தத்தி ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு வந்து எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே ஒதுக்குனது அவன்தான். ஆனால் அவனே வந்து தன்னைத்தானே மோட்டிவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். உனக்கு இவ்வளோ பேர் மோட்டிவ் பண்ணியிருக்காங்க, உன்னை இவ்வளோ பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீ தான் வந்து அதோட நல்லா வந்திருக்கணும். நீ என்னடானா யாரோ வெளியே சொல்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நீ வீக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு அது உனக்கு பெருசாக தெரியுது. இங்கே கிராமமே சேர்ந்து உன்னை வந்து பெருமையாக பேசிச்சு, எல்லாருமே உன்னை பெருசாக பார்த்தாங்க. அது எதுவுமே உனக்கு தெரியலையான்றது தான் புரியல. இங்கே வீக்குன்னு சொன்னவன்லாம் வந்து ஸ்ட்ராங்காக அவன் தன்னம்பிக்கையோடு போராடிட்டு இருக்கான். உன்னை இவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, நீ எந்த அளவுக்கு வந்திருக்கணும். நீ இப்படி ஆனது வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னடா இது சுத்தமாக உனக்கு மண்டை கோளாறு ஆயிடுச்சான்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த ஒரு ஷார்ட் அந்த கிராமம் பின்னாடி ஃபுல்லாக இருந்தது, இவன் நின்றுட்டு இருந்தால முன்னே, அந்த ஷார்ட் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் அந்த கிராமத்தில் அவ்வளோ இருந்திருக்கான், ஒரு ஃபேமிலியாக நிறைய பேர் கிடச்சிருந்தாங்க, அவ்வளோ அந்த கிராமத்துக்காகவே இருந்தவன் இன்னைக்கு அதை விட்டுட்டு விலகி போகிறான்றது அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவன் தான். அவன் வந்து எதுவுமே தெரியாதுல்ல. சாக்குரா அப்படி பேசுகிறப்போ இவன் அட்வைஸ் பண்ணான். அதெல்லாம் இப்போ இவனே அப்படி மாறி இருக்கான்றது புரியல. உன்னுடைய கோபம் உன்னுடைய இது வந்து நியாயம்தான். இப்போ கண்ணு முன்னாடியே அப்பாமே கொண்டு இருக்கான், அதுவும் அண்ணனே அப்படின்றதெல்லாம் நியாயமான கோபம் தான். பட் வந்து உன்னுடைய வியூ பெருசாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெருசாகவே தெரியாது இட்டாச்சு உன் கண்ணுக்கு. இப்போ நருட்டோ ஆகட்டும் லீ ஆகட்டும் இவங்களுடைய வியூலாம் பெருசாக இருக்குது. இவங்களாம் கிராமத்தை காப்பாற்றணும், மற்றவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக போராடுறாங்க. அதனால தான் அவங்கள சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகிறாங்க. நீ வந்து பர்சனல் உன்னுடைய வெஞ்சன்ஸு உன்னோடைய இது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. நீ கிராமத்தை பற்றி அதை பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா இட்டாச்சி வந்து உன் கண்ணுக்கு பெருசாகவே தெரிஞ்சிருக்க மாட்டான். ஸோ இன்றைக்கி வந்து நீ அதான் சொல்கிறேன், உன்னுடைய பார்வை இட்டாச்சி வரைக்கும் தான் இருக்குன்றதுனால உனக்கு அவ்வளோதான் உன்னால் யோசிக்கவே முடியுது. அதுதான் நீ யோசிக்கவே இல்லைன்றது தான். அதுதான் நீ யோசிச்சுன்னா பவர்ஃபுல்லாக இருப்பேன். அது நீ பண்ணலான்ற நீ எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு கத்தும் தருவாங்க. நீ வந்து இப்படியே இருக்கிறனால தான் உனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல. அவனுக்கு சீக்கிரம் எல்லாம் உடனே நடக்கணும்னு பார்க்குறான். அது குறுக்கு வழி தான் பண்ண முடியும். ஆனால் லீஃப் வில்லேஜ் அப்படி கிடையாது. கரெக்ட் டைம் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு பவர் ஏற்றிட்டு போய் அதை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு இவனுக்கு பொறுமை இல்லை. அதுதான் சொல்கிறேன், வெஜ்ஜன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதனால தப்பான முடிவு தான் எடுத்துட்டாங்க. வந்து அசால்ட்டாக கிராமத்தை விட்டு போயிட்டானா விட்டுருவாங்களா என்ன? அப்படி சுனாடே பாட்டி அவங்களுக்குலாம் தெரிஞ்ச கக்காஷிலாம் அவ்வளோதான் ரொம்ப நம்பிக்கையாக வச்சுட்டு இருந்தவர். அதுவும் நருட்டோ இப்போ கூட நம்புகிறேன். இப்போ கூட பாருங்கள், நான் அதுதான் சொன்னேன். இப்போ நருட்டோ வந்து எந்த இடத்துலையுமே என்ன சாஸ்கே வந்து வீக்கானவன் இல்லை குறைச்சலானவன் இல்லை. அவன் வந்து உன்னை பெருசாக தான் பார்க்குறான். ஆனால் நீ வந்து என்ன சொல்கிற, நீ வந்து நீ தான் வந்து அவனை குறைச்சலாக பார்க்குறது. என்ன மிஞ்சிட்டானா இவன் என்ன தாண்டிட்டானா நீ தான் அவனை வந்து குறைச்சலாக பார்க்குற. பட் எந்த இடத்துலையுமே அவங்க யாருமே உன்னை குறைச்சலாக பார்க்கல. இதெல்லாம் யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு போகிறான். தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டா. இப்போ உனக்கு வந்து இங்கே இடத்துல மரியாதை கொடுக்குறாங்க, பவர் கொடுக்குறாங்க, நான் அடிமையாக வாழ போகிறேன். நாளைக்கு வந்து நீ நினச்சதை கூட உரைச்சி வந்து உன்னை செய்ய விடுவானான்றதே தெரியாது. அவனுடைய கண்ட்ரோலில் தான் அவன் வச்சுக்க பார்ப்பான். என்னவோ என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்து அடிமையாக இருந்தால் தான் முடியும்னு. அதுக்காக அவன் ரெடி ஆகிட்டான். நீங்கள் ஒரு உன்னோட முடிவில் நீ சொந்தமாக சுயமாக இருந்தாங்க போய் நீ அடிமையாக இருக்கிறது அவன் விரும்புகிறாங்கிறது தான். அந்த ஒரு பவருக்காக எல்லாத்தையும் இழக்க ரெடி ஆகிட்டான். ஸோ இங்கே நீ தோல்வி ஒத்துக்கிட்ட. இத்தனை நாள் தான் நீ வந்து ஸ்ட்ராங்காக இருந்த. இப்போ தான் எனக்கு ஃபுல் வீக்காக தெரியும். எப்போ வந்து நீ உன்னை நம்பலை, இந்த கிராமத்தை நம்பலை, உன்னுடைய டிஎன்ஏல இருக்க ஷாரிங்கான்னு இதெல்லாம் இருக்குது, எதையுமே நம்ம உரைச்சி நீ என்னைக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டே அங்கேயே நீ தோல்வி ஒத்துக்கிட்ட. இது எதுவுமே நான் ஒன்றுமே இல்லைன்றது நீ தான் வந்து தோல்வி ஆகிட்ட. வேறு யாருமே ஒன்று அப்படி நினைக்கல. நீ தான் தோக்கடிச்சுக்கிட்ட. உரைச்சி மேலே சைடு போயிட்டுனா கண்டிப்பாக லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக தான் இவனும் நிற்க வேண்டியதாக இருக்கும், மாற வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இன்னும் நீ கேவலமாக போகிறல, ஒரு நம்பிக்கை துரோகமாக இருந்தானே அது. ஸோ அதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. ஸோ வில்லேஜே இவனுக்கு எதிராக திரும்புமே, எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. அப்போ நருட்டோ தான் வந்து எதனா பண்ணுவானோ என்னமோ தெரியல. இது எப்படி எபிசோடு போக போகுது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது. லீஃப் வில்லேஜ் வந்து சாசுகே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே போயிருந்தாலுமே அவனை எப்படா மாற்றலான்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. சொல்கிறேன். ஸோ உரைச்சியே சமாளிக்க முடியாதுங்க. அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. சாஸ்கேவை இங்கே மாற்றினா மட்டும்தான் வேலைக்கே ஆகும். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.